Dear viewers, இந்த வீடியோவில் கூகுள் லென்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது மனுஷனோட தேர்ட் ஐ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கனாலும் ஸோ அதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியல, ஒரு இமேஜஸோ இல்லை ஒரு அனிமல்ஸோ இல்லை ஒரு பூ அது மாதிரி எதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுனாலும் சரி அதை நம்ம இதில் கேப்சர் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை அந்த லென்ஸுங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணியோ கேப்சர் பண்ணாலே அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்குது. இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் ஃபீச்சர்ஸு, பிளேஸ் ஐடென்டிஃபிகேஷன், வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், வாய்ஸ் ப்ரொனவுன்சியேஷன், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸை இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்யூட்டரோட ப்ரௌசர், அதாவது க்ரோம் ப்ரௌசர்ஸ் இனி அதை ப்ரௌசரில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. அதே மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இன்ஸ்டாலாகவே வந்துடுது. புது மொபைலில், பழைய மொபைலில் இருந்தால் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் லென்ஸுங்கிறத ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சிஸ்டமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரௌசரில் ஜஸ்ட் நீங்கள் கூகுள்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணாலே அதில் அந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த கேமரா சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இமேஜஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற இமேஜ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இமேஜஸ் சிமிலராக வேறு என்னென்னலாம் வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு பேசிக் ஃபீச்சர் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டரில் உள்ள ப்ரௌசரில் இருக்கும். மொபைலில் இன்னும் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இப்போ இமேஜை எப்படி நம்ம செக் பண்ணுறதுங்கிறத இதில் பார்க்கலாம். இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜை அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சிமிலரான இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அதுவே சர்ச் பண்ணி சொல்லிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜ் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மேலே இருக்கிற ஃபைண்ட் இமேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் எவ்வளோ ரெசல்யூஷனில் என்ன சைஸில் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷனையும் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இமேஜ் கம்பேரிசனுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூகுள் லென்ஸோட பேசிக் ஃபீச்சர். இது வந்து மொபைல் ப்ரௌசர்லேயும் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். பட் மொபைல் ப்ரௌசரில் இதை விட அட்வான்ஸாகவே இருக்கும். வாங்க மொபைல் ப்ரௌசரில் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் லென்ஸ் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். புது மொபைலில், அதாவது இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கிறப்ப டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் லென்ஸோட ஆப்ஷன்ஸ் பற்றி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை எப்படி உச்சரிப்பு பற்றி இதுலேருந்து எப்படி தெரிஞ்சிக்கலாம், வெவ்வேறு லாங்குவேஜஸோட உச்சரிப்பு. இப்போ சாம்பிள் ஹிந்தி டெக்ஸ்ட்டை எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். वर्णमाला, समास, संधि. वर्णमाला 52 equals 11 जोड़ 41. 52. जिन ध्वनियों के उच्चारण में हवा बिना किसी रुकावट के निकलती है. இப்போ ஹிந்தி கண்டென்ட்டை தமிழை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். எழுத்துக்கள். समस, ஒப்பந்தம். வர்ணமாலா 52 சமன் 11 கூட்டல் 41. 52. எந்த தடையுமின்றி காற்று வெளிவரும் உச்சரிப்பில் ஒலிகள். ஏ, ஆ, ஏ, ஏ, யு, ஓ, ஏ, ஏஐ, ஓ, ஓ, கோ, பின் உயிரெழுத்துகள். இப்போ நம்மளோட விசிட்டிங் கார்ட்ஸ், ஸோ அதில் உள்ள மொபைல் நம்பர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கான்டாக்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உட்காந்து இந்த அட்ரஸையோ இல்லை மொபைல் நம்பரையோ டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்குது, அதை நான் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், வேர்டில் டைப் பண்ணாமல் இதுலேருந்தே காப்பி பண்ணி கூட டெக்ஸ்ட்டாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃபாவோ இல்லை வேர்ட் ஃபைலாவோ இல்லை எக்ஸலில் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை ஜஸ்ட் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கூட நம்ம ஈஸியாக அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிறத எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான ஹோம்ஒர்க்கு, ஸோ அதில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்குங்க மோடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கொஸ்டினை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
சர்ச் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே அது ப்ரொவைட் பண்ணிடும். அதில் உங்களுக்கு எது தேவையோ எது சிம்பிளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். சஜஸ்டட் வீடியோஸ் காமிக்கும், டெக்ஸ்ட் கண்டென்ட்டு, எல்லாரோட எக்ஸ்ப்ளனேஷனும் ஈஸியாக அதுவே தேடி கொடுத்துரும். அடுத்தது ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ அங்கே உள்ள பிக்சரை பார்த்து இது எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேசஸ்ங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு சென்னை 98 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.